ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. இந்த கொஷின் நம்பர் 4ல் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷன் ரியாக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளோபென்டீன் காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் வந்து சைக்ளோபென்டீன் reacts with osmium tetroxide OSO4 followed by sodium sulfide Na2SO4 gives. இதை நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஆப்ஷன் நம்பர் ஏவில் இருக்கக்கூடியது சிஸ் சைக்ளோபென்டேன் 1,2 டயால். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது அதே சேம் தான், சிஸ் சைக்ளோபென்டேன் இந்த என்பதில் 1,2 1,3 டயால். ஆப்ஷன் நம்பர் சியில் வரக்கூடியது இதே காம்பவுண்டில் நமக்கு டிரான்ஸ் 1,2 டயால். டிரான்ஸ் இதே கேட்டகரியில் ஆப்ஷன் நம்பர் டிரான்ஸ் சைக்ளோபென்டேன் 1,2 டயால். ஆப்ஷன் நம்பர் டி வந்து டிரான்ஸ் சைக்ளோபென்டேன் 1,3 டயால். ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கக்கூடியது சைக்ளோபென்டீன். முதல்ல சைக்ளோபென்டீன் அப்படிங்கிறது ஒரு 5 மெம்பர் ரிங் இருக்கக்கூடிய கார்பன். அந்த 5 மெம்பர் ரிங்கில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம், இதுதான் சைக்ளோபென்டீன். இட் இஸ் கால்டு த சைக்ளோபென்டீன். இந்த சைக்ளோபென்டீன் ரியாக்ட்ஸ் வித் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு OSO4. அதுக்கான ரியேஜன்ஸ் வந்து ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் வந்து சோடியம் சல்ஃபைட். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து நம்ம ஆப்ஷன் வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 1,2 அண்ட் 1,3 டயால். சிஸ்ஸில் 1,2 டயால், டிரான்ஸில் 1,2 டயால். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அப்படிங்கிறது சின் டைஹைட்ராக்சிலேஷன் ரியேஜென்ட். அடிஷன் வந்து சின் அடிஷன். அடிஷன் வந்து என்னது? சின் அடிஷன். ஹைட்ராக்சிலேஷன் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 OH வந்து கிடைக்கும். அந்த 2 OH நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் சைடில் கிடைக்கும். அதனால தான் சின் டைஹைட்ராக்சிலேஷன் ரியேஜென்ட். ஸோ நம்ம இந்த 2 பாண்டை பிரேக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா இந்த பாண்டை தான் நம்ம பிரேக் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு OH, இதில் ஒரு OH. இப்போ எக்ஸாக்டாக சப்போஸ் வந்து இதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்தாங்கன்னா, இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே எபோவ் த பிளேனில் இருக்கலாம். ஸோ இட் இஸ் கால்டு த சின் அடிஷன். ஆர் இதே சேம் 5 மெம்பர் ரிங்கில் நமக்கு ரெண்டுமே பிலோ த பிளேனில் இருக்கலாம். சரிங்களா? ஒன்று எபோவ் த பிளேன், இன்னொன்று பிலோ த பிளேனில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக வராது. அப்போ வரக்கூடிய டிரான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆப்ஷன் நம்பர் சி அண்ட் டி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அப்படிங்கிறது சின் டைஹைட்ராக்சிலேஷன் ரியேஜன். நடக்கக்கூடிய அடிஷன் வந்து சின் அடிஷன். நடக்கக்கூடிய அடிஷன் வந்து என்னது? சின் அடிஷன். அந்த சின் அடிஷன் அப்படிங்கிறது 2 OH ஆட் பண்ணுறோம், டைஹைட்ராக்சிலேஷன். அந்த 2 OH எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா சேம் சைடில் ஆட் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது சப்போஸ் இது நம்பரிங் 1 வச்சுக்கலாம், இது 2 வச்சுக்கலாம். ஸோ நம்பரிங் 1 அண்டு 2. ஸோ 1,2 டைஹைட்ராக்சி சிஸ் அப்படிங்கிறது சேம் சைடு வரக்கூடியது. ஸோ இதுவும் சிஸ் தான். ஸோ இது என்னது? சிஸ். சரிங்களா? அப்போ சிஸ் 1,2 டயால் தான் நமக்கு கண்டிப்பாக ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் சிஸ் சைக்ளோபென்டேன் 1,2 டயால், சிஸ் சைக்ளோபென்டேன் 1,3 டயால். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அல்கின் நம்பரிங் 1, நம்பர் 2. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு 1,2 டயால் தான் மோர் ஃபேவரபுளாக நடக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு சிஸ் 1,2 சைக்ளோபென்டன் 1,2 டயால், இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
கொஷின் நம்பர் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் நம்பர் 5ல் which one of the following, சரிங்களா, which one of the following alkyl halide, which one of the following alkyl halide, which one of the following alkyl halide would be most reactive in an SN2 reaction. இந்த SN2 reactionல more reactive species அது. ஆப்ஷன் நம்பர் 7 நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஒரு C6H5CH2CH2Br ஒரு பென்சினில் ஒரு ஹாலஜன் இருக்கக்கூடிய. ஸோ இட் இஸ் கால்டு பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். இது வந்து பிரைமரி, சப்போஸ் சொன்னால் ஜென்ரலாக சொன்னால் பிரைமரி ஹாலைட். இட் இஸ் கால்டு த பிரைமரி ஹாலைட். ஆப்ஷன் நம்பர் பியில் கொடுத்துருக்கக்கூடியது C6H5CH, ஃபர்தராக ஒரு CH, இதில் CH2Br. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடியதும் நமக்கு பிரைமரி தான். இட் இஸ் கால்டு ஆல்சோ கால்டு த பிரைமரி ஹாலைட். இட் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் எ பிரைமரி ஹாலைட். ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்கக்கூடியது C6H5 கார்பன், ஃபர்தராக இதில் ஒரு பிரான்ச்சிங். ஸோ இந்த பிரான்ச்சிங்கில் ஃபர்தராக இருக்கக்கூடியது இது புரோமின். இட் இஸ் கால்டு த கார்பன், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் லீவிங் குரூப் அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பன், ஃபர்தராக 3 கார்பன் கூட அட்டாச்சாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு த டெர்ஷரி ஹாலைட். இட் இஸ் கால்டு த டெர்ஷரி ஹாலைட். ஆப்ஷன் நம்பர் டியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது C6H5CH2CH, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு CH3. இட் இஸ் கால்டு த செகண்டரி ஹாலைட். இட் இஸ் கால்டு த செகண்டரி ஹாலைட். ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன், ஃபர்தராக 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு த செகண்டரி ஹாலைட். ஆல்ரெடி தெரியும் நமக்கு SN1 அப்படிங்கிறதும் SN2 அப்படிங்கிறதும். SN1ல் டெர்ஷரி மோர் ஃபேவரபிள், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் மெத்தில் ஹாலைட். இப்போ இந்த ஹாலைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஹாலைட். அதே மாதிரி இந்த பிரைமரி அண்டு செகண்டரியை பொறுத்த வரைக்கும் SN1 அண்டு SN2 இந்த 2 கேட்டகரியில் பார்க்கும்போது மோர் ஃபேவரபுளாக, அதாவது SN1 படி பார்க்கும்போது டெர்ஷரி இஸ் மோர் ஃபேவரபிள், செகண்டரி நமக்கு பாசிபிள், பட் பிரைமரி அண்டு அல்கைலைடு வந்து நாட் பாசிபிள். இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் SN1ல் இது இந்த மாதிரி நடக்கும். SN2 படி பார்க்கும்போது SN2ல் நமக்கு மோர் ஃபேவரபிள். இப்போ டெர்ஷரி இருக்குது, செகண்டரி இருக்குது, பிரைமரி இருக்குது, மெத்தில் ஹாலைடு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி நாட் பாசிபிள், செகண்டரி பாசிபிள், பிரைமரி பாசிபிள், மெத்தில் குளோரைடு வந்து அதாவது மெத்தில் ஹாலைடு வந்து மோர் பாசிபிள். ஸோ இதுபடி பார்க்கும்போது டெர்ஷரி இஸ் நாட் ஃபேவரபிள். இதில் கொடுத்துருக்கக்கூடியதில் வந்து நமக்கு SN2 பொறுத்த வரைக்கும் டெர்ஷரி நாட் ஃபேவரபிள். அதே மாதிரி SN1 பொறுத்த வரைக்கும் பிரைமரி அண்டு மெத்தில் ஹாலைடு வந்து நாட் பாசிபிள். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு டெர்ஷரி ஹாலைட் மோஸ்ட்லி ஃபேவர் டு த SN1, செகண்டரி ஹாலைட் போத் கேசஸ் SN1 அண்டு SN2. பட் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 கேஸில் வந்து பார்த்திங்கன்னா SN1, ஸோ SN2 கம்பேர் பண்ணும்போது இந்த SN1லேயும் பாசிபிலிட்டிஸ் உண்டு, SN2லையும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. நமக்கு கேட்டுக்கிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவ் இன் SN2 ரியாக்ஷன். அப்போ SN2 எதில் மோர் ஃபேவரபுளாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரைமரி ஹாலைடு இருக்குது. இந்த 2 பிரைமரி ஹாலைடில் எது மோர் ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஹாலைடில் எந்த ஒரு பிரான்ச்சிங்குமே இல்லை, பட் செகண்ட் இருக்கக்கூடியதில் ஒரு பிரான்ச்சிங் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிரான்ச்சிங் இருக்கிறதுனால பேக் சைடு அட்டாக் வந்து லெஸ் ஃபேவரபிள். ஆல்ரெடி நம்ம ஒரு கீ பாயிண்ட் சொன்னோம். SN1 பொறுத்த வரைக்கும் பல்கினஸ் இன்க்ரீசஸ் ரேட் இன்க்ரீசஸ். இது SN2 பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய அட்டாக் வந்து பேக் சைடு அட்டாக். ஸோ நமக்கு பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பல்கினஸ் இன்க்ரீசஸ், ரேட் வந்து டிக்ரீசஸ் ஆர் ரியாக்டிவிட்டி டிக்ரீசஸ், ரேட் ஆர் ரியாக்டிவிட்டி. ஸோ அந்த பல்கினஸை கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய 2 ஸ்பீசிஸுமே ப்ரைமரி தான். இதுவும் ப்ரைமரி ஸ்பீசிஸ், இதுவும் ப்ரைமரி ஸ்பீசிஸ். பட் இந்த கேசஸில் இதில் நோ பிரான்ச்சிங், இதில் 0 பிரான்ச்சிங், இதில் 1 பிரான்ச்சிங். ஸோ இந்த பிரான்ச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதுனால பேக் சைடு அட்டாக் வந்து இந்த காம்பவுண்ட் ஏவை கம்பேர் பண்ணும்போது பி வந்து லெஸ் ஃபேவரபிள். ஸோ மோஸ்ட் ரியாக்டிவ் ஸ்பீசிஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் நம்பர் ஏ தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆக பேக் சைடு அட்டாக் வந்து நாட் பாசிபிள். சரிங்களா? அதனால தான் டெர்ஷரியில் வந்து லெஸ் ஃபேவரபிள், செகண்டரியில் வந்து மினிமம் நடக்கும். பட் வந்து
நமக்கு இப்போ மெத்திலோ பிரைமரின்னு பார்க்கும்போது மெத்தில் வந்து மோர் ஃபேவரபிள் SN2 நடக்கும். ஸோ ஜென்ரலாக சொல்லும்போது பிரைமரி ஹேலைடாக இருந்தால் SN2 மோர் ஃபேவரபிள், டெர்சரி ஹேலைடாக இருந்தால் SN1 மோர் ஃபேவரபிள். ஸோ கொடுத்தது இப்படி இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.